வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ நம்ம ஃப்ளோக் டான்ஸஸில் பார்ட் 2ல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்க ஸ்டேட்ஸில் இருக்க டான்ஸுக்கு எல்லாமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டான்ஸஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். பார்டோ சாம், பூயா, பொன்கோ, அடுத்து லைன் அண்ட் பீகாக், மாஸ்க், பொப்பிர், வன்சோ, சலோ, அஜிலாமோ, யாக்சம், பாசிகொங்கி, அடுத்து ரிஹம்படா. இந்த டான்ஸஸ்க்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு பார்டர். அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவோட பார்டர் ஏரியா தான். ஸோ அதில் இருக்க அந்த பார்டரில் அதான் பார்டோ சாம். ஓகேவா? பார்டரில் இருக்க பூரா பெண்களும் தான் பூயா, பெண்களும் அப்படின்னு தான் பொண்ணுங்க. பூரா பொண்ணுங்களும். ஸோ பொண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பொண்ணுங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லயன் அண்ட் பீகாக் மாதிரி மாஸ்க் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லயன் அண்டு பீகாக் மாதிரி மாஸ்க் வாங்குறாங்க. மாஸ்க் வாங்கிட்டு அடுத்து இந்த பர்த்டே அப்போ யூஸ் பண்ணுவாங்கள்ல பாப்பர்ஸ், அந்த பர்த்டே பாப்பர்ஸ் வாங்குறாங்க. பர்த்டே பாப்பர்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படின்றது அந்த வாங்கிட்டுன்றது தான் வன்சோ. ஓகேவா? வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றதா சலோ. போகிறாங்க அதான் வந்து சலோ. எங்கே போகிறாங்க அப்படின்னா அஜித்தோட பர்த்டேக்கு போகிறாங்க. ஆக்டர் அஜித்தோட பர்த்டேக்கு போகிறாங்க. அதான் அஜிலாமோ. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாக்குன்னா ஒரு கவ்வோட பேர், ஒரு மாடோட பேர். சரியா? அந்த கவ்வுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாரு. கவ் பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, கம்பு எடுத்து போடுறாரு. இந்த கம்பு, சோளம் இதெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அவர் அந்த யாக்குக்கு பசிக்குது அப்படின்றதுனால அவர் கம்பு எடுத்து போடுறாரு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்டோ சாம், அதுதான் பார்டர். பூரா பெண்களும், பூயா பொன்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க லைன் அண்ட் பீகாக் மாதிரி மாஸ்க் வாங்கிக்கிட்டு, அது போக இன்னொன்று பர்த்டே அப்போ யூஸ் பண்ணுற அந்த பாப்பர்ஸ் வாங்கிக்கிட்டு, அதை வாங்கிக்கிட்டுன்றதுக்கு பேர் தான் என்னதான் வன்சோ. வாங்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது பேர் தான் ஹிந்தியில் சலோ. ஓகே, அதுக்கு வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா அஜித்தோட பர்த்டே. ஸோ அதான் அஜிலாமோ. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கவ், அந்த கவ்வோட பேர் தான் என்னது யாக். அந்த யாக்குக்கு பசிக்குது அப்படின்றதுனால கம்பு, சோளம்லாம் எடுத்து போகிறார். அதான் கம்புன்றதா ரிகம்படா. ஓகேவா? இப்போ அடுத்து அஸ்ஸாம் என்ன நடக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் ஷாம்னு ஒருத்தவர், அதான் அஸ்ஸாமில் ஷாம் அப்படின்னு ஒருத்தவர் அலிபாபா அப்படின்னு இருக்க ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலுக்கு என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஏஐ கண்டுபிடிக்கிறார். ஸோ அதான் அலி ஏஐ, அதான் இங்கே அலி ஏஐ. ஓகேவா? அந்த போர்ட்டல் அதான் வந்து என்னதுன்னா போர்ட்டல் கண்டுபிடிச்சி அந்த போர்ட்டல் என்ன பண்ணுறாருனா டியோ பைக் விற்கிறார். டியோ பைக்கை சேல் பண்ணுறாரு. அந்த பைக்கை யார் வாங்குறாங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. ரூபா கொடுத்து சிங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராக பிஹேவ் பண்ணிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க. வாங்கிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? வாங்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணுறதா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஹியூமர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி கதையை லிங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஷாம் அதான் அவர் என்ன பண்ணுறார், அலிபாபா போர்ட்டலுக்கு ஏஐ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அலி ஏஐ. ஓகேவா? போர்ட்டல் அப்படின்றதா போர்ட்டல். ஓகே, அதில் டியோ விற்கிறார், அதாவது தியோதானி. அதில் சிங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. அப்படின்னா இந்த அங்கியநாத் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னதுன்னா ஒன் ஆக்ட் ப்ளே. இந்த ஒன் ஆக்ட் ப்ளே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸில் அஸ்ஸாமில் சத்ரியான்னு ஒரு டான்ஸ் பார்த்துருப்போம். அந்த சத்ரியா டான்ஸோட இன்னொரு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஒன் ஆக்ட் ப்ளே. ஒருத்தர் மட்டும்தான் ஆடுவாங்க. ஸோ அதான் சிங்கிள்ஸ். அதுக்கு என்ன பண்ணாதான் ஒன் ஆக்ட் ப்ளே. அந்த சிங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க. சரியா? ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அந்த பைக் வந்து இன்னொன்று, அந்த பைக் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட பைக் அப்படின்னா ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண பைக். அதை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒஜாபலி. இதில் இந்த ஜேஏபிஏ அந்த வேர்டை வச்சு இந்த ஜப்பானை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஜப்பான்லேருந்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை பைத்தியமானு சொல்லி கேட்குறாங்க.
அதான் அந்த வாங்கிட்டு அப்படின்ற வேர்டுக்கு தான் வாங்கிட்டு. அதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹியூமராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேவா, அதுதான் ஹியூமர். ஓகே, இப்போ திருப்பி சொல்கிறேன். அசாமில் வந்து ஷாம்னு ஒருத்தவர் அலிபாபா போர்ட்டலுக்கு ஏஐ ஒன்று ரெடி பண்ணுறாரு. ஓகேவா, அதான் அலி ஏஐ. அந்த போர்ட்டலில் டியோ பைக் விற்கிறாரு, அதாவது தியோ டானி. அது வந்து சிங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. அந்த சிங்கிள்ஸ் தான் வந்து அங்கேநாத். அது எங்கேருந்து வந்து பைக் இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து அதிகமான ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஸோ தான் பஹரூபா. அதை வாங்கிட்டு ஓவராக பிஹூ பண்ணுறாங்க. அதாவது பிஹூ பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க, பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க. அதான் பைத்தியமா. அதுக்கப்புறமா அது வாங்கிக்கிட்டு அப்படின்றது தான் பவாங், வாங்கிக்கிட்டு. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பைக் வாங்கினவங்களாம் அது ரொம்ப ஹியூமராக நினச்சிக்கிறாங்க. அதான் வந்து என்னென்னா ஜுஹூமர். ஓகேவா, இது அசாமோட கதை. அடுத்து மேகாலயா அப்படின்னு சொல்லி வரப்போ க்ளவுடுன்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க. க்ளவுட்னா மேகங்கள் ஹைட்டில் வளர்ந்துருக்கு. சில மரங்கள்லாம் மேகம் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துலேருந்து நொங்கு இறக்குறாங்க. ஓகேவா, அதான்னா நொங்கு வாங்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டின் கணக்கில் வாங்குறாங்க. எப்படி, அதான் பிஹி தின்கலம். டின், அந்த DEIN அப்படின்றக்க அந்த வேர்டை டின்னு வச்சுக்கோங்க. டின் கணக்கில் வாங்கி லேக்ஸ் கணக்கில் விற்கிறாங்க. லாஹோ அப்படின்றத லேக்ஸ், LAKHSS. ஸோ லாஹோ அப்படின்றத லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க, மேகாலயாவில் மேகத்தோட ஹைட்டுக்கு வளர்ந்த மரங்களில் இருந்து நொங்கு வாங்குறாங்க. அதான் நொங்குரங். அது வாங்குறாங்கன்றத வாங்கலா. அது வந்து எவ்வளோ இதில் வாங்குறாங்கன்னா டின் கணக்கில் வாங்குறாங்க. அதை டின் கணக்கில் வாங்கி லேக்ஸில் விற்கிறாங்க. யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஷயத் சுக் அப்படின்னு ஒருத்தருக்கு விற்கிறாங்க. இல்லைனா சையத், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகாலயானா க்ளவுடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த க்ளவுடு ஹைட்டுக்கு வளர்ந்த மரத்தில் இருந்து நொங்கு வாங்குறாங்க. அதான் நொங்குரம் வாங்குறாங்கன்றத வாங்கலா. அது எப்படி வாங்குறாங்கன்னா டின் கணக்கில் வாங்குறாங்க. வாங்கினதை லேக்ஸ் கணக்கில் விற்கிறாங்க. யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னா சையதுக்கு விற்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மிசோரமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா குளம் ஒன்று இருக்குது. குளம் அப்படின்னா வந்து ஒரு பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாண்ட். அந்த பாண்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஜைலம் கிடைக்குது. அதான் ஜைலம் கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த குளத்தோட தளத்திலிருந்து. தளம் அப்படின்னா இந்த வீடு கட்டுறப்போ, இப்போ வீடு கட்டினதுக்கப்புறம் வீட்டில் வந்து கீழே தளம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தளம்னா சர்ஃபேஸ். ஸோ அதான் தளம். ஸோ அந்த தளத்திலிருந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னா ராவாக கிடைக்குது. அது என்ன கிடைக்குது, ஜைலம் கிடைக்குது. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாற்றி ஹீலியமாக மாற்றிடுறாங்க. அதாவது இது எப்படின்னு சொல்கிறேன். ஜைலமோட ஸ்பெல்லிங்கு CHAILAM. ஓகேவா, அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாற்றுறாங்க. ஏக்கு பதிலாக ஈயை போட்டுட்டு EIHAM. அதாவது ஜைலம் தளத்திலிருந்து கிடைக்குது. அதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீலியமாக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மிசோரமில் குளம் அப்படின்னா பாண்ட். அந்த பாண்டில் சைலம் கிடைக்குது. அந்த சைலம் எப்படி எங்கேருந்து கிடைக்குதுன்னா தளம்னா என்னது, சர்ஃபேஸ்லேருந்து கிடைக்குது. அந்த தளம் எப்படி, அந்த சைலம் எப்படி இருக்குது அப்படின்னா ராவாக இருக்குது. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலமாக கிடைக்கிறத அவங்க ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்து நாகாலாண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேடி, அந்த லேடி வந்து அவங்க பேர் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனை சொல்கிறோன்னா எக்ஸ்னு ஒரு பர்சனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த பர்சனை வந்து எப்படி வச்சுக்கிறாங்கன்னா அந்த பர்சன் தான், ஆறுன்றது அந்த பர்சனை குறிக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷில் MA படிச்சிருக்காங்க. அதுதான் ரெங்மா. ஆறுன்ற பர்சன் இங்கிலீஷில் MA படிச்சிருக்காங்க. ஓகேவா, அவங்க MA படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேம்பூ பிஸ்னஸ் பண்ணி அதிலிருந்து வந்த காசை வச்சு சென்னை போகிறாங்க. சென்னை போயிட்டு மாடலாக ஆளே மாறிட்டாங்க.
ஆளே மாறிட்டாங்க. மாறி ஸ்ரீலங்கா போய் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறாங்க. ஸ்ரீலங்கா போயிட்டு பட்டர்ஃப்ளை பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னு சொல்கிறேன். அந்த பர்சன் நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பர்சன் ஆர்னு ஒருத்தவங்க இங்கிலீஷில் எம்ஏ முடிச்சிருக்காங்க. ஸோ அதான் ரெங்மா. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேம்பூ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ செங்காய் அப்படின்றத சென்னை போயிட்டு அவங்க என்ன மாறுறாங்கன்னா மாடலாக மாறுறாங்க. அதான் மோட்ஸ். மாடலாக ஆளே மாறிட்டாங்கன்றதா ஆளு யாட்டு, அதான் ஆளே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆளு அவங்க ஆளே மாறி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறாங்க. அதாவது ஜீலங், இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா போகிறாங்க. ஸ்ரீலங்கா போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறாங்க. அதான் நாகாலாண்டோட கதை. சிக்கிமில் ஒரு ஜூக்கு மால் வச்சுருக்காங்க. மால், அதான் ஜூ மால். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஃபேட் குண்டான ஒரு மாடு இருக்குது. குண்டான மாடு, அதான் யாக். குண்டான ஒரு மாடு இருக்குது, யாக். அது என்ன பண்ணுது அப்படின்னா மாரி தனுஷ் படம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி படத்தை பார்த்துட்டு காண்டாகி, அதான் காண்டாகி என்ன பண்ணுதுன்னா ஏஜ்டாக மாறிடுச்சு. இந்த இதை எப்படி இதோட லிங்க் பண்ணுறது அப்படின்னா KAGYED அப்படின்னு இருக்கா. அதில் AGED, அதான் ஏஜ்டாக மாறிடுச்சு. அதான் மாறி என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிங்கிங்னா பாட்டு பாடிட்டு இருக்கு. ஓகேவா? அதான் சிங்கிங் சாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கிமில் ஜூ இருக்குது. ஜூவில் ஒரு மால், ஜூக்குன்னே ஒரு மால் இருக்குது. அந்த மாடில் சூ ஃபேட், அதாவது குண்டாக ஒரு மாடு இருக்குது, அதான் யாக்சம். அது என்ன பண்ணுதுன்னா மாரி படம் பார்க்குது. அதான் சிக்கிம் ஷிக்மாரி அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாரி படம் பார்த்து காண்டாகி, அதாவது காண்டாகி ஏஜ்டாக மாறிடுச்சு. அந்த ஏஜ்டு தான் KAGYED. அது அதுலேருந்து AGED மட்டும் எடுத்துகிட்டு ஏஜ்டாக மாறிடுச்சு அப்படின்றதான் மாறி என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கிங் பண்ணுது. சிங்கிங்னா பாட்டு பாடுது. அதான் என்னென்னா சிங்கிங் சாம். திரிபுராவில் திரும்புகிற பக்கம்லாம் திரிபுரா அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்புகிற பக்கம்லாம் ஹாய் சொன்னா, அதான் ஹாய் சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாங்கிரியில் சர்க்கரையை போட்டு பங்கமாக தருவாங்க. அதாவது திரிபுராவில் திரும்புகிற பக்கம்லாம் ஹாய் சொன்னால் ஜாங்கிரியில் சர்க்கரையை போட்டு பங்கமாக தருவாங்க. அந்த பங்கம் அப்படின்றது தான் லிபாங். பங்கமாக தருவாங்க. அதை சியூ பண்ணி சாப்பிடணும்னா சப்பி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடாம பிச்சு சாப்பிட்டா, அதான் பிச்சு. அப்படி சாப்பிட்டா மைதா மாவு கரையாயிடும். அதான் மைதா கரையாயிடும் அப்படின்றத காரை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது திரிபுராவில் திரும்புகிற பக்கம்லாம் ஹாய் சொன்னால், அதாவது திரிபுராவில் திரும்புகிற பக்கம் எல்லா பக்கமும் இருக்கிற மக்களுக்கு ஹாய் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜாங்கிரியில் சர்க்கரையை போட்டு பங்கமாக தருவாங்க. அதை சியூ பண்ணி ராவாக சாப்பிட்ணும். அதே நம்ம பிச்சு சாப்பிட்டா மைதா மாவு கரையாயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், திரிபுராவில் திரும்புகிற பக்கம் ஹாய் சொன்னால் அவங்க ஜாங்கிரியில் சர்க்கரையை போட்டு பங்கமாக தருவாங்க. பங்கம்ன்றதா லிபங். அதை சியூ பண்ணி ராவாக சாப்பிட்ணும். சியூ பண்ணினா சப்பி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடாம பிச்சு சாப்பிட்டா, அதை பிஜு அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும், அந்த மைதா மாவு கரையெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் திரிபுரா. அடுத்து வெஸ்ட் பெங்கால். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் 7 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. அது கூட நான் தான் இந்த வெஸ்ட் பெங்காலில் இந்த ஃப்ளோக் டான்ஸுக்கு சேர்த்துருக்கேன். ஓகேவா? இந்த வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி நம்ம இந்த டான்ஸ் பார்த்துருப்போம். பூர்லியா சாஹூ அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸில் வரும். கிளாசிக்கல் டான்ஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சாஹூ டான்ஸை 2010 ஜாயின் பண்ணாங்க. அதே சங்கீத் நாடக் அகாடமி சாஹூ டான்ஸை இன்னும் கிளாசிக்கல் டான்ஸ்னு சொல்லிட்டு ரெகக்னேஷன் கொடுக்கல. அதில் 3 விதமான சாஹூ டான்ஸ் இருக்குது. எங்கெங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா,
இன்னொன்று ஜார்க்கண்ட். ஓகேவா? அதில் இந்த வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து பூர்லியா சாஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்லியா சாஹூ டான்ஸ் அதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மீதி இருக்கிறது என்னென்னா அந்த 4 டான்ஸ் தான். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கம்பீரா அப்படின்னு இருக்கா. ஸோ அது கம்பீர் மாமா, சரி கம்பீர்னு வச்சுக்கோங்க. ஜிஜி மாமா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிஜி மாமா அவர் என்ன பண்ணுற, அவருடைய கிராண்ட்பா பாதுஷா சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? பாதுஷா சாப்பிட்றாரு. அதை பாதுஷா சாப்பிட்டு தூசி தட்டுறாரு. அதாவது தூசி தட்டுறாரு தான் தூசு. அதாவது கம்பீர் அவர் தான் ஜிஜி மாமான்னு வச்சுக்கோங்க. அவர் என்னப்பா, அவரோட ரேண்ட்பான்றது தான் கிராண்ட்பா. அவரோட கிராண்ட்பா என்ன பண்ணுறாருனா பாடு அப்படின்றக்கா, அவர் தான் பாதுஷா சாப்பிட்டுட்டு தூசி தட்டுறாரு. ஸோ அதான் டூசு. ஓகேவா? இதோட ஃப்ளோக் டான்ஸோட பார்ட் 2 முடியுது. இனி ஃப்ளோக் டான்ஸோட பார்ட் 3ல் பார்ப்போம். தேங்க்யூ.